தூத்துக்குடியில இன்றைய தினம் REC லிமிடெட் என்று சொல்லப்படுகிற மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம். அதுல நான் அலுவல் சாரா இயக்குநராக இருக்கிறேன். தமிழகத்தில் முதல் முறையாக 7 மாவட்டங்களுக்கு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, கிருஷ்ணகிரி, நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு நடமாடும் மருத்துவமனை என்கிற கான்செப்ட்ல இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியோட அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உடனடி மருத்துவம் போய் சேர வேண்டும், அவர்களுடைய இல்லங்களை தேடி மருத்துவ வசதி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். முதல்ல இந்த 7 மாவட்டங்கள், அதுல தூத்துக்குடியும் வந்திருக்கிறது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உடன்குடி அனல் மின் நிலைய அந்த திட்டத்தை கூட நம்முடைய REC லிமிடெட் தான் முழுமையாக நிதி உதவி அளித்து, நிதி கடன் உதவி அளித்து டான்ஜெட்கோ நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு சுகாதாரம் குறித்த பல்வேறு திட்டங்களுக்கு சமூக பாதுகாப்பு பொறுப்புணர்வு நிதியிலிருந்து, CSR ஃபண்டிலிருந்து நம்முடைய மகாரத்னா நிறுவனங்களில் ஒன்றான REC லிமிடெட் மிக அற்புதமாக தமிழகத்திற்கான பல்வேறு நல்ல பயன் தரும் மக்கள் நல திட்டங்களுக்கு உதவி அளித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு வாகனம் நடமாடும் மருத்துவமனையை தூத்துக்குடி மக்களுக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம்.